தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், பிற்படுத்த மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிர்பாராத ஒன்றாக அமைந்திருக்கின்றது. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய கருத்துக்கள், இதை வன்மையாக கண்டிக்கின்ற விதமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்றைய தினம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்திய கூட்டணியுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தளபதி சுந்தர் அவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார்கள். பிஜேபிக்கும் அதிமுகவிற்கும் கள்ள உறவு இருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாக அமைச்சர் KN நேரு அவர்களும் மற்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அவர்களாகவே நிரூபித்து விடுவார்கள் மிக விரைவில். அதனுடைய ஒரு எதிரொலிதான் அவர்கள். ஏனென்றால் அனைவருக்குமான ஒரு தலைவரை அவதூறாக பேசுவது என்பதை நாங்கள் அல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த மனிதனும் இந்தியாவிலே பிறக்கின்ற, இந்தியாவை நேசிக்கின்ற எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்குடைய விளைவை அவர்கள் மிக விரைவில் எதிர்பார்ப்பார்கள். பதவி விலகுவது என்பது மன்னிப்பு கேட்பதனால்தான். பதவி விலகுவதாக அவர் அறிவித்திருப்பது தான் தவறு செய்துவிட்டேன், மக்களை திசை திருப்ப, இந்த மக்கள் வணங்கக்கூடிய தலைவரை தவறாக பேசிவிட்டேன் என்பதனைத்தான் அவர் பதவி விலகுவேன் என்று சொல்கிறார். அதை மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிய அவமானமாக அவர் கருதக்கூடாது. மக்கள் மத்தியிலே, மக்கள் மன்றத்திலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதையும் திசை திருப்ப வேண்டும் என்பதுதான். எங்கள் தலைவர் 2 எம்பிக்களை தாக்கினார்கள், எம்பிக்கள் கூட்டத்திலே கைகலப்பு வந்தது என்று ராகுல் காந்தி மீது அவதூறு திரும்பவும் பேசி இந்த கருத்தை மேலும் காங்கிரஸ் கட்சியின் மீது பழியை போடுவதற்கு இன்று நடந்த ஒரு சாட்சியாகத்தான் நான் சொல்கிறேன். ஏழை எளிய மக்களுடைய தலைவரை அவதூறாக பேசிவிட்டதை திசை திருப்பத்தான் காவல் நிலையத்தில் புகாரும், 2 எம்பிக்களை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதையும் திசை திருப்ப இந்த கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடிய ஒரு இயக்கம்தான் பிஜேபி இயக்கம், RSS அன்பாரிகள் இருக்கும் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக நான் சொல்லிக் கொள்கிறேன்.